நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் டெப்டிக்யூ ஆர் டிபார்ட்மெண்ட் கியூன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். இதில் கதையை பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக அட்டன் பண்ண கேஸில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்துலேருந்து தப்பிச்சு இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட இந்த கோல்டு கேஸை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. இதுல கோல்டு கேஸ்னா என்ன அப்படிங்கறது மேஜரா எல்லா ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி முடிக்க முடியாத நிறைய கோல்டு கேஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபேமஸான ஒரு லாயர் மிஸ்ஸிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களா எதுவுமே தெரியாம பெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த கோல்டு கேஸை நம்ம ஹீரோ ஒரு சின்ன டீமோட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நடத்த போறாரு. இந்த வெப்சீரிஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மொதல் எபிசோட் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில் போயிடலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஆனால் கண்டிப்பாக மொதல் எபிசோட் முடியும் போது தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த மொதல் எபிசோட் முடியும்குள்ள ஒரு போதும்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்துருச்சு. ஆனால் அந்த மொதல் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கதை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இதில் அந்த லாயரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கொடுமை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதை எதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மிஸ்ஸியை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. தென் இதுக்கப்புறம் ஹீரோவோட அந்த குட்டி டீம் சூப்பரான ஒரு டீமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கேரக்டர்ஸை உள்ள கொண்டு வருவாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லருங்க. ஆனால் டெத் ஸ்லோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தபுல்லா வச்சுதான்.